நெல்லை மாநகராட்சி பகுதியில் குடிநீர் சரிவர வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து அழும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட உடையார்பட்டி வார்டு தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இருப்பினும் இங்கு மாநகராட்சி மூலம் குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. புதிய பைப்லைன் அமைப்பதற்கான திட்டத்தையும் அப்பகுதி கவுன்சிலர் நிறுத்திவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஜங்ஷன் பேருந்து நிறுத்த பகுதியில் வருவதால் இந்த பகுதி வீடுகளுக்கான குடிநீர் பைப்புகள் பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கும் விடுதிகளுக்கும் திருப்பி விடப்படுவதால் பொதுமக்கள் குடிநீர் இன்றி தவிக்கின்றனர். 350 வீடு இருக்கு. எங்களுக்கு ஒரு 100 வீடு 150 வீட்டுக்கு தான் தண்ணி வருது. மற்ற ஒரு வீட்டுக்கும் தண்ணி வரல. பூரா ஹோட்டலுக்கு பூரா எல்லா ஹோட்டலுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு பொதுமக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இந்த தண்ணியிலேயே வீடு வீடா அலைய வேண்டியிருக்கு. தண்ணிட்டு மேயர்ல இருந்து கவுன்சிலர் வரை எல்லாத்துக்கும் மனு கொடுத்தாச்சு. இப்ப நீங்க எலெக்ஷனுக்காண்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தண்ணியை நிறுத்துறீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வருங்கிறதுக்காண்டி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க, நாங்க ஓட்டு போடுறோம். நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. எனவே இதனையொட்டி தங்கள் பகுதி கோரிக்கையை தெரிவிக்கும் விதமாக பெண்கள் காலி குடங்களுடன் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தாவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர்.